பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 33வது நாளான இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேயே இந்த ரெண்டு கிழவிங்களும் ரைசாவும் ஜூலியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூலி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற வீட்லேயே உன்னை முன்னாடி நிற்க வச்சு சப்புன்னு ஒரு அற விடணும்னா யாருக்கு விடுவ அப்படின்னு ஜூலி ரைசாவை கேட்கும் பொழுது ரைசா கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் ஓவியாவை தான் அறைவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே என்ன நடக்குதுன்னா, ரெட் கார்பெட்டில் ஜூலி நடந்து வராங்க. ஓவியா அந்த ரெட் கார்பெட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்து அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் ஓவியா அதை கண்டுக்கவே இல்லை. பிடிச்சி இழுத்தாங்க, கீழே விழுந்துட்டாங்க ஜூலி. அப்போ கூட ஓவியா வுட்ல அந்த சிவப்பு கம்பளத்தை வச்சு தரன்னு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் இருந்து கணேஷ் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த எபிசோட்ல ஜூலி ஒரு விஐபியான டாஸ்க் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கால் தரையில படக்கூடாது, அதனால ஓவியா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய விபரீதமான பிரச்சனையா மாறிடுச்சு. ப்ளீஸ் பிக் பாஸ் ஓவியாவை கூப்பிட்டு கண்டிங்க அப்படின்னு சொல்லி ஸ்னேகன் பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓவியா அந்த சிவப்பு கம்பளத்தை பிடிச்சி தரன்னு இழுக்கிறாங்க. கண்ணில் தண்ணியோட அப்படியே அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜூலி. ஆரவ் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ஓவியா கேட்கும்பொழுது ஓவியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலி தான் நீ அப்படி பண்ண சொன்னால் அதனால தான் பண்ணேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வாஷ்ரூம் கிட்ட ஓவியா, ஆரவ், ஸ்னேகன் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூலாக இரு, எதுக்கும் பிரச்சனை படாத, எந்த பிரச்சனையிலையும் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு ஆரவ் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஓவியாவுக்கு. ஆனால் ஓவியா ஒரு கட்டத்தில் அழுந்துடுறாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போய் ஆகணும், என்னால் தாங்க முடியல, எனக்கு இது போதும் அப்படின்னு கண் கலங்க அழுந்துக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஜூலின்ற அந்த அடங்கா பிடாரி மட்டும்தான். ஓவியாவுக்கு கொடுத்த டாஸ்கை ஓவியா செஞ்சுட்டாங்க. ஜூலி அதை ஏற்க மறுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் ஹை ஸ்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓவியாவோட கேரக்டர் பற்றியும் ஜூலியோட கேரக்டர் பற்றியும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மற்றவங்களுக்கு தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.